ஹிமாலயா போனிசன் இல்லாட்டினா கிரேப் வாட்டர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும். டாக்டர்ஸ் வந்து எழுதி தருவாங்க ஸ்டார்டிங்லாம். குழந்தை அழுகுது இல்லை ஹெல்த் இஷ்யூஸாக எதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா இதை வந்து கொடுக்க சொல்லி எழுதி தருவாங்க. ஆனால் ஏன் எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இது எதுக்காக அப்படின்னா குழந்தை வயிறு வலி வந்துட்டு அழுகும், அதாவது கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம், கோலிக் பெயின்னா வயிறு அழுத்தம் சம்மந்தப்பட்ட வயிறு வலி, அப்புறம் மலச்சிக்கல் ப்ராப்ளம், டாய்லெட் போக முடியாமல் கஷ்டப்பட்டு அழுகும், வயிறு வந்து உப்புன மாதிரி அந்த மாதிரி கஷ்டத்துக்கெல்லாம் குழந்தை அழுகும். அதுக்காக கொடுக்கக்கூடியதாக இது. 1 மந்த் பேபிஸ்க்கு 2-3 மந்த்ஸ் பேபிஸ்க்கெல்லாம் டாக்டர் சஜஷன் படி கொடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பேபிஸ்க்கு வந்து நம்மளே வந்து கொடுக்கலாம். இதுலேயே வந்து எவ்வளோ எம்எல் கொடுக்கணும்னு இங்கே யூசேஜுங்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க. இதோட குவான்டிட்டி 100 ml. குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் போனியாக வளர்கிறதுக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நிறையா பேர் வந்து கண்டினியூஸாக 3 நேரமும் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம வந்து 3 நேரமும் கண்டினியூஸாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ வயிறு வலிக்குதோ அப்போ கொடுத்தா போதும். வயிறு வலினால எப்போ கஷ்டப்படுதோ அப்போ கொடுத்தா போதும். எந்த ஒரு டானிக்கும் வந்து கண்டினியூஸாக கொடுக்கவே கூடாது. அதுக்கு வந்து ஹேபிட்டாவோ அடிக்ஷனாகவும் குழந்தைங்கள வளர்த்தக்கூடாது. எந்த அளவுக்கு டானிக்கு சிரப்பு எல்லாம் அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்பத்த பிரச்சனைக்கு மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர மற்ற நல்லா இருக்கிற நேரமெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்க. இது வந்து வெறும் சக்கரை தண்ணி தான். இந்த கிரேப் வாட்டர்னு முதல்லலாம் வரும் இல்லையா, உட்வார்ட்ஸ் வாட்டர்னு, அது போல தான் இது. நானும் ஆரம்பத்தில் 0 நாலேஜ் தான், வளர்த்த தான் நானும் கற்றுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.